ஹாய். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோன்னா, எக்ஸிக்யூட்டிவ்ஸில் பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தோம். பிரைம் மினிஸ்டர்ஸில் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, தென் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எப்படி அப்பாயின்ட் பண்ணுறாங்க, தென் பிரைம் மினிஸ்டரோட பதவி காலம், தென் அவரோட ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், தென் கேபினெட் செக்ரட்டரி இதெல்லாமே பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, சென்ட்ரல் செக்ரட்டரியேட் பார்க்குறோம். மத்திய செயலகம் எப்படி வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஸ்லைட் பாருங்கள். சென்ட்ரல் செக்ரட்டரியேட் அவங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்களோட அப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா பாலிசி மேக்கிங் தான், கொள்கை உருவாக்கம். ஸோ பாலிசி மேக்கிங்கில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். த செக்ரட்டரியேட் ப்ரொவைட்ஸ் கண்டினியூட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி இன் டிசிஷன் மேக்கிங் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன். செயலகம் முடிவெடுப்பதிலும் நிர்வாகத்திலும் தொடர்ச்சியும் நிலைத்தன்மையும் வழங்குகிறது. ஸோ எந்த ஒரு பாலிசி மேக்கிங் பண்ணாலும் அந்த பாலிசி வந்து கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காங்கிரஸ் ஒரு பாலிசி மேக் பண்ணுறாங்கன்னா அந்த பாலிசி வந்து காங்கிரஸ் பீரியடில் மட்டும் இல்லாமல் பிஜேபி பீரியட்லேயும் இன்ன வரைக்கும் வருதுன்னா அதோட ஃப்யூச்சர் கோல்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த பாலிசியை வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவாக இருக்குது. தென் செகண்ட் பார்த்திங்கன்னா, இட் இஸ் பிரின்சிபல் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் வித் ஸ்டேட் அண்டு அதர் இம்பார்ட்டன்ட் பாடிஸ். மாநில மற்றும் பிற முக்கிய அமைப்புகளுடன் தொடர்பு கொள்ளும் முதன்மை சேனலாக இது உள்ளது. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். ஆக்ட்ஸ் இஸ் ஏ கிளியரிங் ஹவுஸ் ஆஃப் பாலிசி ப்ரொபோசல் அண்ட் கவர்மெண்ட் டிசிஷன். கொள்கை முன்மொழிவுகள் மற்றும் அரசாங்க முடிவுகளின் ஒருங்கிணைப்பு மையமாக செயல்படுகிறது. ஸோ இதுதான் சென்ட்ரல் செக்ரட்டரியோட பாலிசி மேக்கிங். தென் லெஜிஸ்லேட்டிவ் ரோல்ஸ் என்னென்னு பாருங்கள். சென்ட்ரல் செக்ரட்டரியில் இட் ஃப்ரேம்ஸ் டிராஃப்ட் லெஜிஸ்லேஷன் அண்ட் பில். நம்ம பார்லிமெண்ட் டாபிக் பார்க்குறப்ப அந்த மணி பில், ஆர்டினரி பில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதில் அந்த பில்லை மேக் பண்ணாங்களா, அந்த பில்லை மேக் பண்ணுறதுல அந்த டிராஃப்ட்ஸ் எல்லாத்தையும் யார் பார்க்குறாங்கன்னா இந்த சென்ட்ரல் செக்ரட்டரி தான் பார்க்குது. இது சட்ட வரைவு மற்றும் சட்ட மசோதாவை வடிவமைக்கிறது. ப்ரிப்பேரிங் ரெஸ்பான்சிபிள் டு பார்லிமெண்ட்ரி கொஸ்டின். பாராளுமன்ற கேள்விக்கான பதிலை தயாரித்தல். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ப்ரிப்ரேஷன், எக்ஸிக்யூஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பட்ஜெட். வரவு செலவு திட்டத்தை தயாரித்தல், நிறைவேற்றுதல் மற்றும் கட்டுப்படுத்தல். தென் லாஸ்ட், ஜென்ரல் சூப்பர்விஷன் ஓவர் இம்ப்ளிமெண்டேஷன். நடைமுறைப்படுத்தல் மீதான பொதுவான மேற்பார்வை. இதுதான் சட்டமன்றத்தோட ரோலாக இருக்குது. சட்டமன்றத்தில் செக்ரட்டரியோட ரோல். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ரோல் என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஆர்டிகல் 70 ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஆர்டிகல் 74, 75, 78 தான் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அண்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இவங்க 3 பேருக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பை வந்து எல்லாம் பேசுகிறது எல்லாமே இந்த 3 ஆர்டிகல் தான் மெயினாக. அதில் ஆர்டிகல் 74 திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, தேர் ஷால் பி ஏ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்டு அட்வைஸ் டு பிரசிடென்ட். அது ஒரு பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. யாருக்கு அட்வைஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஆர்டிகல் 74 பேசுது. தென் ஆர்டிகல் 75 கிளாஸ் 1 என்ன சொல்லுதுன்னா, த கான்ஸ்டியூஷன் சேஸ் the Prime Minister shall be appointed by the President and other ministers shall be appointed by the President on the advice of Prime Minister. அரசியலமைப்பின் 75வது பிரிவு 1 படி பிரதம மந்திரி ஜனாதிபதியால் நியமிக்கப்படுவார். மற்ற அமைச்சர்கள் பிரதமரின் ஆலோசனையின் பெயரில் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுவார். ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். பிரைம் மினிஸ்டர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார்னா பிரசிடென்ட். சேம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரையும் யார் அப்பாயின்ட் பண்ணுவார்னா பிரசிடென்ட் தான். யாரோட அட்வைஸ் படினா பிரைம் மினிஸ்டர் சொல்லி தான் அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ப்ரொவிஷன் ஆஃப் ஆர்டிகல் 75. த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஷால் நாட் எக்ஸீட் 15% ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் பீப்புள். அமைச்சரவை மக்கள் மன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையில் 15% தாண்டக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹவுஸ் ஆஃப் பீப்புள் லோக்சபாவில் உள்ள மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களே, ஸோ அதோட டோட்டல் மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15% தாண்டி இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 545னா அதில் 15%க்கு மேலே மினிஸ்டர்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அப்படி மீறி இருந்தாங்கன்னா அது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. அதை வந்து பண்ணிடுவாங்கன்னா அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த 15% வந்து எந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருப்பாங்கன்னா 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான அமெண்ட்மெண்ட்டு. இதில் நிறைய ஆன்டி டிஃபிஷன்ஸ்லாம் ரிலேட்டடாக நிறையா அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 தான் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. த மினிஸ்டர் ஹோல்டு ஆஃபீஸ் டூரிங் தி ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்ட்டோட விருப்பம் இருக்கிற வரைக்கும் மினிஸ்டர்ஸ் வந்து ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி ஹவுஸ் ஆஃப் பீப்புள். மினிஸ்டர்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து கூட்டு பொறுப்பாக இருக்கணும். எங்கே கூட்டு பொறுப்பாக இருக்குன்னா லோக்சபாவுக்கு வந்து கூட்டு பொறுப்பாக இருக்கும். இதுதான் இந்த ஆர்டிகல் 75ல் சொல்கிறாங்க. தென் பிரசிடென்ட் அட்மினிஸ்டர்ஸ் டு ஹிம் தி ஓத் ஆஃப் ஆஃபீஸ் அண்ட் ஓத் ஆஃப் சீக்ரசி அக்கார்டிங் டு தி ஃபார்ம்ஸ் செட் அவுட் ஃபார் தி பர்பஸ் இன் தி 3rd ஷெட்யூல். 3வது அட்டவணையில் குறிப்பிட்டப்பட்டுள்ள படிவங்களின்படி ஜனாதிபதி அவருக்கு பதவி பிரமாணம் மற்றும் இரகசியத்தை
பாதுகாப்பதற்கான சத்தியத்தை வழங்குகிறார். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். த சேலரி அண்ட் அலவன்சஸ் ஆஃப் மினிஸ்டர் ஷால் பி அஸ் ஸ்பெசிஃபைட் இன் தி செகண்ட் ஷெட்யூல். அமைச்சர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் 2ஆம் அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளபடி இருக்கும். தென் லாஸ்ட் பாயிண்ட், த மெம்பர் டிஸ்குவாலிஃபைட் அண்டர் த 10th schedule ஷால் நாட் ஹோல்ட் தி போஸ்ட் ஆஃப் ஏ மினிஸ்டர். 10வது அட்டவணையின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு உறுப்பினர் அமைச்சர் பதவியை வைக்க முடியாது. ஸோ இது ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் ஒரு முக்கியமான ப்ரொவிஷன். என்னென்னா, ஒருத்தர் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் தகுதி நீக்கம் பண்ணிட்டாருன்னா அவர் நெக்ஸ்ட் டைம் நிற்கிறாருன்னா அவர் எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், பட் ஆனால் அவரால் மினிஸ்டர் ஆக முடியாது. ஸோ இதுதான் 10th schedule ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் இந்த ப்ரொவிஷன் இருக்கும். இதை 52nd சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் 91st அமெண்ட்மெண்ட் பண்ணி இந்த ப்ரொவிஷனை இன்க்ளூட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. த காம்போசிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அமைச்சர்களோட வகைகள். ஓகேங்களா? ஆனால் ஒரிஜினலி கான்ஸ்டியூஷனில் அமைச்சர்களை வகைப்படுத்தியிருக்க மாட்டாங்க. இவங்களாம் இம்பார்ட்டன்ஸ் படி அமைச்சர்களை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது கன்வென்ஷனலாக தவிர கான்ஸ்டியூஷனில் சொல்லலை. ஸோ பாருங்கள், இந்த கான்ஸ்டியூஷன் டஸ் நாட் கிளாஸிஃபை தி மெம்பர்ஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இன்டு டிஃப்ரெண்ட் ரேங்க்ஸ். அமைச்சரவை உறுப்பினர்களை அரசியலமைப்பு பல்வேறு தரங்களால் வகைப்படுத்தவில்லை. என்னென்ன வகைப்பாடு இருக்குன்னு பாருங்கள். கேபினட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, தென் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இணையமைச்சர், தென் டெபுட்டி மினிஸ்டர் துணை அமைச்சர். ஸோ கேபினட் மினிஸ்டர்ஸோட ரோல் என்னென்னு பாருங்கள். த கேபினட் மினிஸ்டர்ஸ் ஆல்வேஸ் ஹெட்ஸ் அஸ் எ மினிஸ்டர் அண்ட் இஸ் கிவன் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் ஆஃப் இட். எப்போதும் ஒரு அமைச்சகத்தை வழிநடத்துகிறார் மற்றும் அதற்கு சுயாதீனமான பொறுப்பு வழங்கப்படுகிறது. ஸோ அவருக்கு என்னென்னா, இண்டிபெண்ட்டாக எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் அவருக்கு பவர் இருக்குது. அதான் கேபினட் மினிஸ்டருக்கு ரொம்ப முக்கியமான பவர் அது. He attends the meeting of the cabinet on his own right and is generally assisted by a minister of state or deputy minister or both. அவர் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் மற்றும் பொதுவாக ஒரு இணையமைச்சர் அல்லது ஒரு துணை அமைச்சர் அல்லது இருவரும் உதவுகிறார்கள். ஸோ கேபினட் மினிஸ்டருக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, தென் டெப்டி மினிஸ்டரும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ கேபினட் மினிஸ்டர் மினிஸ்டர்லேயே டாப் ரேங்க் தான் கேபினட் மினிஸ்டர். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். இந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் மே பி கிவன் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் ஆஃப் ஏ மினிஸ்ட்ரி. ஒரு அமைச்சகத்தின் பொறுப்பை ஒரு மாநில அமைச்சருக்கு சுயாதீனமான வழங்கலாம். He cannot attend the meetings of the cabinet on its own right but can attend if invited. இது என்ன சொல்ல வராங்கன்னா, இவராக எந்த மீட்டிங்கும் அட்டன் பண்ண முடியாது. கேபினட் மினிஸ்டர் அட்டன் பண்ணலாம், பட் இவராக அந்த பவர் கிடையாது இவர் போய் அட்டன் பண்ணுறது. ஆனால் இவர் இன்வைட் பண்ணாங்கன்னா இவர் போய் அட்டன் பண்ணலாம். அதை தான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. தென் டெப்டி மினிஸ்டர் துணை அமைச்சர், த ஜூனியர் மெம்பர் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அமைச்சர்கள் குழுவின் இளைய உறுப்பினர் ஆவார். He is put under the charge of either minister of the cabinet rank or that minister of state so that he gets proper training. அவர் முறையான பயிற்சியை பெறுவதற்காக அமைச்சரவையில் உள்ள அமைச்சரின் பொறுப்பில் வைக்கப்படுகிறார். ஸோ இவர் தான் ஜூனியர் மினிஸ்டர், அதாவது ரொம்ப யங் ஏஜில் போகிறாங்களா அவங்கள ஒன்று கேபினெட் மினிஸ்டர் கீழே, அப்படி இல்லைனா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுக்கு கீழே இவங்கள விட்டுருவாங்க. எதுக்குன்னா அப்போ தான் உங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹி டஸ் நாட் அட்டன் கேபினெட் மீட்டிங். இவங்களால கேபினெட் மீட்டிங்கை அட்டன் பண்ண முடியாது. ஸோ இதுதான் கேபினெட் மினிஸ்டர், தென் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்டு டெப்டி மினிஸ்டரோட ரோல்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி கேபினெட் அமைச்சரவை, கேபினெட் வாஸ் இன்சர்ட். இந்த வேர்டு ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷனில் கிடையாது. இதை எப்போ இன்சர்ட் பண்ணியிருந்திருப்பாங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் இன்சர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. 44th அமெண்ட்மெண்ட் 1978. அதான் நல்லா சொல்கிறாங்க. த கேபினெட் வாஸ் inserted in Article 352 of the Constitution by the 44th Amendment Act 1978. It did not find a place in the original text of the Constitution. இது அரசியலமைப்பின் அசல் உரையில் இடம்பெறவில்லை. It is the cabinet and not the council of ministers could advise the president. அமைச்சரவை ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்குகிறது, அமைச்சர்கள் குழு அல்ல. ஸோ கேபினெட் கமிட்டிஸ், அமைச்சரவை குழுக்கள், இது என்னன்னு பாருங்கள். தே ஆர் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல். இது அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்டவை. இதில் 2 இருக்குது. ஒன்று ஹட்டாக் அப்படின்பாங்க. ஹட்டாக்னா டெம்ப்ரரி, இன்னொன்று ஸ்டாண்டிங்னா பெர்மனண்ட், நிலையான மற்றும் தற்காலிக அப்படின்பாங்க. இந்த கேபினெட் கமிட்டியை யார் கான்ஸ்டியூட் பண்ணுவாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க. த பிரைம் மினிஸ்டர் கான்ஸ்டியூட் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் த கேபினெட். அமைச்சரவின் நிரந்தர குழுக்களை பிரதமர் அமைக்கிறார். தே யூஷுவலி இன்க்ளூட் ஒன்லி கேபினெட் மினிஸ்டர். இதில் பொதுவாக யார் இருப்பாங்கன்னா கேபினெட் மினிஸ்டர் தான் இருப்பாங்க. ஃபெசிலேட் இன்டர் கவர்மெண்டல் அண்ட் இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன். இது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா அரசாங்கங்களுக்கும் இடையான மற்றும் துறைகளுக்கு இடையான ஒருங்கிணைப்பை எளிதாக்குவதற்கு. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த கேபினெட் கமிட்டியோட முக்கியமான ரோல். இது
ஸோ கேபினெட் கமிட்டியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 கமிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபினெட் கமிட்டி ஆன் அப்பாயின்மெண்ட்டு, நியமனங்கள் தொடர்பான அமைச்சரவை குழு. தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா கேபினெட் கமிட்டி ஆன் அகாமடேஷன், குடியிருப்பு தொடர்பான அமைச்சரவை குழு. தென் மூணாவது பார்த்தீங்கன்னா கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு. தென் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கேபினெட் கமிட்டி ஆன் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ், பாராளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு. தென் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா கேபினெட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு. தென் சிக்ஸ்த்து பாருங்கள் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, பாதுகாப்பான அமைச்சரவை குழு. செவன்த்து கேபினெட் கமிட்டி ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீட்டுக்கான அமைச்சரவை குழு. தென் ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா கேபினெட் கமிட்டி ஆன் எம்ப்ளாய்மெண்ட் அண்டு ஸ்கில் டெவலப்மெண்ட், வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டுக்கான அமைச்சரவை குழு. ஸோ டோட்டலாக எத்தனை கேபினெட் கமிட்டி இருக்குன்னா 8 கேபினெட் கமிட்டி இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவில் பிரைம் மினிஸ்டர்ஸ், தென் மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கேபினெட் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு, தென் கேபினெட் செக்ரட்டரி, ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பார்த்துட்டோம். தென் அடுத்த ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இது எந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்கன்னா ஆர்டிக்கல் 76 சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியானா இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், த அட்டார்னி ஜெனரல் இஸ் தி ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் த கண்ட்ரி, நாட்டின் மிக உயர்ந்த சட்ட அதிகாரியாக இருக்கிறார். இவர் தான் ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் நிறையா தடவை இதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 76 ரிலேட்டட் டு வாட்னு கேட்பாங்க, இல்லைனா ஹூ இஸ் த ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இந்த கண்ட்ரி அப்படின்பாங்க. ஸோ யாருன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இது எந்த ஆர்டிகல் பேசுதுன்னா 76 தான் பேசுது. ஆர்டிகல் 76 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் தி ஆஃபீஸ் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இந்திய அரசியலமைப்பின் 76வது பிரிவு இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர் பதவியை வழங்குகிறது. இதை யார் அப்பாயின்ட் பண்ணுறாருனா ஆப்வியஸாக யாருன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். யார் சொல்லி பண்ணியிருந்திருப்பாருனா பிரைம் மினிஸ்டர் சொல்லி தான் அப்பாயின்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அட்டார்னி ஜெனரல் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் கவர்மெண்ட். கவர்மெண்ட்னா பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். தென் அட்டார்னி ஜெனரல் கேன் பி ரிமூவ்டு பை த பிரசிடென்ட். இவை யார் ரிமூவ் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ணுவார். ஜனாதிபதியால் பதவி நீக்கம் செய்ய முடியும். ஸோ அட்டார்னி ஜெனரலோட ஃபங்க்ஷன்ஸ் அண்டு டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பாருங்கள். ஹி ஹஸ் அ ரைட் டு பார்ட்டிசிபேட் இன் ப்ரொசீடிங் ஆஃப் தி ஹவுஸ் ஆர் ஹவுசஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். பாராளுமன்றம் இருக்குல்ல, அது லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு சபையில் இவர் எங்கே வேணாலும் மீட்டிங் அட்டன் பண்ணலாம். ஸோ பாராளுமன்றத்தின் சபை அல்லது சபைகளின் செயற்பாடுகளில் பங்கேற்க அவருக்கு உரிமை உண்டு. ஹி ஹஸ் த ரைட் டு ஆடியன்ஸ் இன் எனி கோர்ட் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் உள்ள எந்த கோர்ட்டில் வேணாலும் இவர் வந்து அந்த கோர்ட்டில் உள்ள அந்த ப்ரொசீடிங் போயிருக்கதை இவர் பார்க்கலாம். அவருக்கு இந்தியாவில் உள்ள எந்த ஒரு நீதிமன்றத்திலும் விசாரணை நடத்த உரிமை உண்டு. ஹி என்ஜாய்ஸ் ஆல் த லெஜிஸ்லேட்டிவ் ப்ரிவிலேஜஸ் விச் ஆர் அவைலபிள் டு மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். பாராளுமன்றத்தில் உள்ள அந்த எம்பிஸ்க்கு உண்டான என்னென்ன ப்ரிவிலேஜஸ் இருக்கோ அது எல்லாமே அட்டார்னி ஜெனரலுக்கும் இருக்குது. அதை தான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கும் அனைத்து சட்டமன்ற சலுகைகளும் அவர் அனுபவிக்கிறார். தென் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஹி பெர்ஃபார்ம்ஸ் சச் டியூட்டிஸ் ஆஃப் லீகல் மேட்டர்ஸ் ஆஸ் மே பி அசைன் டு ஹிம் பை தி பிரசிடென்ட். சட்ட விவகாரங்களுக்கான பொறுப்புகளை ஜனாதிபதியால் அவருக்கு வழங்கப்படும். தென் அடுத்த எக்ஸிக்யூட்டிவ், ரொம்ப முக்கியமான எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல்பாங்க. இந்திய கணக்காய்வாளர் தலைமை தணிக்கையர். இது எந்த ஆர்டிக்கல் பேசுதுன்னா ஆர்டிக்கல் 148 தான் கேகை பற்றி பேசுது. ஸோ ஆர்டிக்கல் 148 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷஸ் த இண்டிபெண்டன்ட் ஆஃபீஸ் ஆஃப் தி கேக், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. 148வது பிரிவு இந்தியாவின் கணக்காய்வாளர் மற்றும் தணிக்கையாளர் ஜெனரலின் ஒரு சுயாதீன அலுவலகத்தை நிறுவுகிறது. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாருன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. யார் சொல்லி பண்ணியிருந்தாருன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்லி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் என்ன சொல்லுவாங்கன்னா கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ் அப்படிம்பாங்க. பொது சொத்துக்களின் பாதுகாவலர் யாருன்னா இவர் தான். ஸோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஹூ இஸ் தி கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கேகு தான். தென் ஆர்டிகல் 149 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அத்தாரைஸ் தி பார்லிமெண்ட் டு ப்ரிஸ்கிரைப் தி டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் தி கேக். 149வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா கேகோட கடமைகள் மற்றும் அதிகாரங்களை நிர்ணயிக்க பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்கிறது. ஸோ இதுதான் அந்த ஸ்லைடில் உள்ளது. தென் அவரோட டெனூர் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் வரைக்கும் அவர் அப்பாயின்மெண்ட் ஆகிறாரு அப்படின்னா அதுலேருந்து 6 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். தென் 65 ஏஜ், அதாவது அவரோட ஏஜ் வந்து 65 வரைக்கும் தான் அவர் இருக்க முடியும். இல்லைனா 6 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 58ல் அவர் அப்பாயின்மெண்ட் ஆகிறாருன்னா
அவர் வந்து எத்தனை வருஷம் இருக்கலாம், 64 வயசு வரைக்கும் இருக்கலாம். இல்லைனா அவர் 62ல் அப்பாயின்மெண்ட் ஆகிறானா அந்த 65 வரைக்கும் தான் அவரால் இருக்க முடியும். ஸோ அதை தான் இதில் சொல்கிறாங்க. த கேக் ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் ஃபார் எ பீரியட் ஆஃப் 6 years ஆர் அப் டு தி ஏஜ் ஆஃப் 65 years விச் எவர் இஸ் இயர்லியர். 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை ஆகும். அவரை எப்படி ரிசைனேஷன் அண்டு ரிமூவல் பண்ணுவாங்க, பதவி விலகல் மற்றும் நீக்குதல், அதை பற்றி இந்த இதில் கொடுத்துரு ஸ்லைடில் இருக்குது பாருங்கள். He can resign any time from his office by addressing the resignation letter of the president. அவர் என்ன பண்ணலாம்னா அவரோட ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து யார்கிட்ட கொடுக்கலாம்னா பிரசிடென்ட்டில் கொடுக்கலாம். குடியரசுத் தலைவரிடம் தனது பதவி விலகல் கடிதத்தை அவர் கொடுக்கலாம். கேன் ஆல்சோ பி ரிமூவ்டு பை தி பிரசிடென்ட் ஆன் த சேம் கிரவுண்ட்ஸ் அண்ட் த சேம் மேனர் அஸ் ஏ ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இவரை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து எப்படி வந்து இம்பீச்மெண்ட் பண்ணுவாங்களோ அதே மேனரில் தான் இவங்களை வந்து ரிமூவல் பண்ணுவாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட இம்பீச்மெண்ட் ப்ராசஸை வந்து நம்ம வந்து ரிமூவல் ப்ராசஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டை ஜுடிஷியரி எடுக்கிறப்ப நான் சொல்கிறேன். அந்த ப்ராசஸ் என்னமோ அதேமாதிரி தான் இவருக்கும் சேம் ப்ராசஸ் தான். உச்சநீதிமன்ற நீதிபதியைப் போலவே அதே காரணங்களுக்காகவும் அதே முறையில் ஜனாதிபதியால் நீக்கப்படலாம். ஸோ அதர் டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ், மித்த கடமைகள் என்ன இருக்குது, அதிகாரங்கள் இருக்குன்னு பாருங்கள். ஆர்டிகல் 150 என்ன சொல்லுதுன்னா, டு அட்வைஸ் த பிரசிடென்ட் வித் ரிகார்ட் டு தி பிரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ஃபார்ம் இன் விச் தி அக்கௌண்ட்ஸ் ஆஃப் தி சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் ஷல் பி கெப்ட். மத்திய மற்றும் மாநிலங்களின் கணக்குகளை நடத்துவது தொடர்பாக ஜனாதிபதியிடம் ஆலோசனை வழங்குதல். ஆர்டிகல் 151 டு சப்மிட் ஹிஸ் ஆடிட் ரிப்போர்ட்ஸ் ரிலேட்டிங் டு தி அக்கௌண்ட்ஸ் ஆஃப் தி சென்டர் டு தி பிரசிடென்ட். கணக்குகள் தொடர்பான தணிக்கை அறிக்கைகளை ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்தல். தென் ஆர்டிகல் 279 டு அசன்டைன் அண்ட் சர்டிஃபைஸ் த நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் எனி டேக்ஸ் ஆர் டியூட்டி. எந்த ஒரு வரியின் நிகர வருமானத்தை கண்டறிந்து சான்றிதழ் வழங்குதல். ஸோ இந்த மாதிரி பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா டு ஆடிட் தி அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் டு ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் தி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியத்தின் அனைத்து செலவினங்களிடம் தொடர்புடைய கணக்குகளை தணிக்கை செய்கிறது. தென் டு ஆடிட் ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் தி கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பப்ளிக் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் தற்செயலான நிதியம் மற்றும் இந்தியாவின் பொது கணக்கு ஆகியவற்றின் அனைத்து செலவினங்களும் தணிக்கை செய்தல். டு ஆடிட் தி ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தி ஸ்டேட் அண்டு சென்டர். மத்திய மற்றும் ஒவ்வொரு மாநிலத்தின் வருமானம் மற்றும் செலவினங்களை தணிக்கை செய்தல். தென் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டு ஆடிட் தி ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஆல் பாடிஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் அண்ட் சப்ஸ்டான்ஷியலி ஃபைனான்ஸ்டு ஃப்ரம் தி சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் ரெவன்யூஸ். மத்திய அல்லது மாநில அரசின் வருவாயில் இருந்து பெருமளவில் நிதியுதவி பெறும் அனைத்து அமைப்புகளிலும் வருமானம் மற்றும் செலவினங்களை தணிக்கை செய்தல். ஸோ இதுதான் கேகோட ரோல்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரீகால் மாதிரி பாருங்கள். இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 74 இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் பிரசிடென்ட்டு. தென் ஆர்டிகல் 75 எந்த பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸோட ப்ரொவிஷன்ஸை பற்றி பேசுது. ஆர்டிகல் 77 இது நம்ம பிரசிடென்ட்டோட டாப்பிக்கில் படிச்சிருப்போம், த கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. தென் ஆர்டிகல் 78 பிரைம் மினிஸ்டர்ஸோட டியூட்டிஸ் அண்டு பிரைம் மினிஸ்டர்ஸோட ரிலேஷன் டு தி பிரசிடென்ட். தென் ஆர்டிகல் 88 மினிஸ்டர்ஸோட ரைட்ஸ். ஓகேங்களா, ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஹவுசஸ். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். இதை நல்லா ஒரு படித்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. தென் ஃபைனலாக வந்து கொஸ்டின்ஸை பார்ப்போம். ஸோ விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்டு, எது வந்து தவறாக பொருந்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 361 த பிரசிடென்ட் என்ஜாய்ஸ் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் கிரிமினல் ப்ரொசீடிங் அகைன்ஸ்ட் ஹிம் இன் கோர்ட் ஆஃப் லா. ஸோ இந்த கரெக்டு. ஆர்டிகல் 361 வந்து பிரசிடென்ட்டோட கிரிமினல் ப்ரொசீடிங்கை பற்றி பேசுது. தென் ஆர்டிகல் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 352 இது நேஷ்னல் எமர்ஜென்சி. எஸ், இதுவும் கரெக்டு தான். தென் ஆர்டிகல் 356 பிரசிடென்ட் ரூல் இன் ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். லாஸ்ட் ஒன்று பாருங்கள் ஆர்டிகல் 360 ஃபினான்ஸ் கமிஷன். இது தப்பு. ஏன்னா ஃபினான்ஸ் கமிஷனோட ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 280 வரும். ஓகேவா. ஸோ இந்த இது தப்பு. ஸோ ஆப்ஷன் D4 தான் இது வந்து இன்கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ ஆர்டிகல் 360 வந்து என்னென்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பேசும், ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பேசுது. ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பேசுறதுனா ஆர்டிகல் 280 தான் பேசும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரசிடென்ட். எந்தெந்த ஆர்டிகல் வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்டு பிரசிடென்ட்ஸோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் ஆர்டிகல் 74, 75 அண்டு 78. 74 என்ன பேசுதுன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கணும், எய்ட் அண்ட் அட்வைஸ் டு பிரசிடென்ட்ன்றது. தென் 75 வந்து அப்பாயின்மெண்ட்ஸை பற்றி பேசுகிறது. தென் 78 பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கும் பிரைம் மினிஸ்டர் தான் கம்யூனிகேஷனாக இருக்கிறது பற்றி பேசுகிறது தான் ஆர்டிகல் 78. ஸோ
ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். த இந்தியன் பிரசிடென்ட் ஹஸ் எ வீட்டோ பவர் ஓவர் ஃபஸ்ட்டு ஆர்டினரி பில். எஸ், பிரசிடெண்ட்டுக்கு வந்து வீட்டோ பவர் இருக்குது ஆர்டினரி பில்லுக்கு. மணி பில்லுக்கு வீட்டோ பவர் கிடையாது. ஏன்னா மணி பில்லை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட நம்ம ரெக்கமெண்டேஷன் வாங்கினோம், பிரசிடெண்ட் தான் ரெக்கமெண்டேஷன் வாங்குவோம். ஸோ அதில் அவருக்கு வீட்டோ பவர் கிடையாது. தென் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கும் அவருக்கு வீட்டோ பவர் கிடையாது. லாஸ்ட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பில். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பில்லுக்கு வந்து அவருக்கு வந்து ரொம்ப அதிக பவர் உண்டு. ஓகேவா, எத்தனை தடவை வேணாலும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு வந்து அந்த பில்லை திருப்பி என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் 1 and 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின், த மணி ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷன், த மணி பில் கேன் பி இன்ட்ரோடியூஸ் இன் பார்லிமெண்ட் வித்தவுட் பிரசிடென்ட் அப்ரூவல். தப்பு. இப்போ தான் நான் சொன்னேன், பிரசிடெண்டோட அப்ரூவல் இருந்தால் தான் மணி பில்லை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் பிரசிடென்ட் அப்ரூவல் இருக்குது, இது தப்பு. ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தப்பு. தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட். எஸ், இது கரெக்டு. ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எவ்ரி 5 years வந்து பிரசிடென்ட் வந்து அப்போ கான்ஸ்டியூட் பண்ணிட்டே இருப்பார், அப்பாயிண்ட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு. ஸோ விச் ஆஃப் த அபோவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 2 தான். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து இம்பார்ட்டண்டான டாபிக்ஸை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா, பஞ்சாயத்து அண்டு முனிசிபாலிட்டிஸ் பார்க்கலாம். தென் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் அண்டு இம்பார்ட்டன்ட் கேசஸ். ஏன்னா இந்த அந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணலாம். தேங்க்யூ.